வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ என்னோட ரீஸ்டார்ட்டுக்காக நான் போட்டுக்கிட்ட பிளான். கிட்டத்தட்ட ஒரு இந்த மார்ச்க்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டதுக்காக இன்னைக்கு பண்ணேன். அதோட அவுட்புட் தான் நான் வந்து இப்போ உங்ககிட்ட காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ரஃப் டிராஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஃபேர் டிராஃப்டா வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி வந்துட்டு எல்லாமே இருக்கணும் அப்படின்றது தான் மைண்ட் செட்டு. ஒரு நாள் வந்துட்டு தமிழும் இருக்கணும், மேக்ஸும் இருக்கணும், ஜிஎஸ்ஸும் இருக்கணும், சயின்ஸும் இருக்கணும். சயின்ஸ் வந்து எதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துருக்கிறேன் அப்படின்னா, அடுத்து வந்து ஃபாரஸ்டர் எக்ஸாம் வருது. அதுக்கு சிலபஸ் வந்து 9th அண்ட் 10th சயின்ஸ்ன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ எவ்ரிடே வந்துட்டு படிக்கணும். இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக படிச்சோன்னா நமக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் படிச்சிருக்கும் போது ஒரு லெத்தாலஜிக்காக இருப்போம், இல்லைன்னா படிக்க பிடிக்காம இருக்கும். அதனால் டெய்லி வந்துட்டு எல்லாத்தையும் புரட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கே வந்துட்டு ஒரு உத்வேகம் வரும் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. உங்களுக்கு எப்படிங்கிறது தெரில. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாபிக் வைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்குது. ஸோ அந்த டைமிங்கில் வந்துட்டு மீதி இருக்கிற 11th அண்ட் 12th ஹிஸ்ட்ரி, எத்திக்ஸு, பாலிட்டிக்ஸ் அதெல்லாத்தையும் கம்பேர் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு தான். நான் போட்டிருக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி கூட சிலருக்கு தோணலாம். நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் தூசு தட்டி ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நாள் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக படிக்கிற மாதிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஸ்பீடப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு. அதுபோக குரூப் 1க்கு டெய்லி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு வந்து கொஷின்ஸ் வரும் டெலகிராம் குரூப்பில். அதுவுமே வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்லனால தான் படிக்கிற விஷயத்த கொஞ்சம் கம்மி பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்